Very good evening. சொல்லலாம் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்க போல இருக்கே டெஸ்ட்டுக்கு. ஓகே, ஃபைன். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். தென் we will start the session. சரியா? ஸோ அண்ணா அண்ட் பெரியார் இவங்க 2 பேரை வந்து நம்ம டச் பண்ணாம எக்ஸாமுக்கு போவே முடியாது. ஆனா இவங்களை பத்தி பேசிக்கா நம்ம வந்து சில ஃபேக்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டா அதுவும் போதாது. நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் எங்கெங்க இருந்து எடுக்கிறேனோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் போடுங்க, தென் நம்ம அந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டா தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரிதானான்னு கேட்டா, பர்த்டே ஆஃப் அண்ணாவை சோசியல் ஜஸ்டிஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் த பர்த்டே ஆஃப் பெரியார். ஸோ பெரியார் பர்த்டே இன்னைக்கு நமக்கு செப்டம்பர் 17. ஸோ செப்டம்பர் 17 தான் நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் டே வந்து 2021 இருந்து தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டே அறிவிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் பெரியாவும் அண்ணாவும் எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ்ல, திருப்பூர் அப்படின்ற இடத்துல 1934 ஏற்பட்ட கான்ஃபரன்ஸ்ல தான் மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க பாரு, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செங்குந்தர் யூத் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் பெரியாரும் அண்ணா அவர்களும் மீட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. பெரியார் பத்தி கீழிருக்கும் எவை சரியானவை? சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு தெரியாத அடிஷனல் டேட்டா இது. இவர் வந்து அந்த கள்ளுக்கடைக்காக ஜெயிலுக்கு போனாருன்றது உண்மை. ஆனா அது எங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. கோயம்புத்தூர்ல கள்ளுக்கடைக்காக எதிர்த்து சண்டை போடும்போது ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அங்கதான் ஜெயில இருக்கும்போது ஆழ்ந்த சிந்தனையில குடியரசுன்ற நியூஸ் பேப்பர் ஃபார்ம் பண்ணணும்ன்ற ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆல் த அபவ்.
இங்க இருப்பாங்க. When he was in a prison in Coimbatore, following the 20 shop agitation, he planned to start a journal, Kudiyarasu, and he proposed a communal reservation resolution in Tirupura Congress. So, communal reservation, இடவாரி அதாவது ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு முன் வச்சதும் அங்கதான். He proposed a resolution for temple entry for ஆதி திராவிடர்ஸ். ஆனா அத காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஏத்துக்க மாட்டாங்க. சாரி, காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. சரியா? ஃபைன். இப்ப அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? சோ அது வந்து உங்களுக்கு புது பாயிண்ட், கோயம்புத்தூர்ல ஜெயில இருந்தாங்கன்ட்டு. சரிங்களா? Who among the following released the first edition of Kudiyarasu at Erode? துமதிப்பா போட்டு விட்டுருது. ஏன்னா இருக்கிறதுலே அந்த பேர் தான் மேம் தெரியவே இல்லை. மத்ததெல்லாம் தெரிஞ்ச பேரா இருக்கு மேம். அப்படிதானே? பரணியன் சண்முக பிரியா அதானே? லக்ஷ்மி பாலாஜி. ஓகே. எங்கேயோ கேள்விப்பட்ட இருக்கு மேம் அந்த நேம். இது ஆக்சுவலி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க. குடியரசு அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் எடிஷனை வந்து ஈரோட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிகள், இவரோட நேம் எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லிடுறேனே. ஓகே, நான் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்க இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க தமிழ்ல? நான் வந்து அரை அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சோ நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், பட் இவர் தான் அந்த பர்சன். ஓகே, ஞானியார் அடிகள், அதுதான். ஓகே, ஞானியார் அடிகள். சோ நான் வந்து அடிகள் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சிருந்தேன். சோ அடிகள் தான் வந்து அடிக்கல் நாட்டினார். குடியரசுக்கு யார் அடிக்கல் நாட்டினார்? அடிகள். அவ்வளவுதான். நமக்கு எக்ஸாமுக்கு அந்த பேர் ஞாபகம் வரணும். ஓகே, சோ ஞானியார் அடிகள். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பல விஷயத்துக்கு நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் நிறைய தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 2/5/1925 at Erode, which was released by ஞானியார் அடிகள் at திருப்பப்புலியூர் அப்படின்ற இடத்துல குடியரசுன்ற வீக்லி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கேயுமே அது மட்டும் இல்லாம திரும்பியுமே காஞ்சிபுரம் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவரு கம்யூனல் ரிசர்வேஷன் பத்தி பேசியிருப்பார். அண்ட் he quit the conference when it was rejected. இந்த கான்ஃபரன்ஸ் விட்டு விலகி வெளியேறி இருப்பார். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு அப்போஸ் பண்ணிருப்பாங்க. அதனால கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவார். And he decided to make non-Brahmins realize the value of self-respect. He resolved to start the movement for this purpose. அப்ப பாத்தீங்கன்னா இங்க முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பிராமின்ஸ் காங்கிரஸ் கூட இருந்திருக்காங்க. இவர் தான் நான் பிராமின்ஸ்க்கு வந்து சுயமரியாதைன்னா என்னன்றத புரிய வைக்கணும்ன்றத இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஓகே, சரி. இப்ப இது சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுக்கு அடிக்கல் நாட்டினது யாரு? Who notified the அடிக்கல்? அடிகள். ஓகே, ஞானம் பிறக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டினவர் அடிகள். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க.
ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? பெரியார் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டி. இது தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் ஆன்சர் சொல்லிடணும். கரெக்ட். பிகாஸ் பெரியார் வாஸ் த ஹெட் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டி. இவர் ஈரோடு முனிசிபாலிட்டியில இருக்கும் போதே நம்ம இப்ப ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்ட்டு எல்லா பட்ஜெட்லயும் பணம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்பவே டேப் வாட்டர் டு ஆல் அப்படின்னு ஈரோடு முனிசிபாலிட்டிக்கு டேப் வாட்டர் கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஹி இம்ப்ளிமெண்டட் பிளான் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், அதுவுமே கரெக்ட் தான். ஹி அவாய்டட் ரிச் அப்பேரல்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் காங்கிரஸ் இருக்கு, அது தப்பு. பிகாஸ் ஆஃப் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் காந்திஜி, காந்திஜியினுடைய ஒரு பர்டிகுலர் கொள்கையால தான் இவர் அதை கைவிட்டு இருப்பார். ஸோ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அக்செப்டிங் நிர்மாணா ஸ்கீம், ஓகே, நிர்மான் ஸ்கீம் ஆஃப் காந்திஜி, ஓகே. He started leading a very simple life. ஆக்சுவலி வந்து நிர்மாணா ஆர் நிர்வாணா இது எல்லாமே ஒண்ணுதான். என்னன்னா துறவி துறவரம் அப்படின்றது லக்ஸூரியஸ் லைஃப்ல இருந்து டோட்டலா விடுபட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழறதுதான் இந்த நிர்வாணா நிர்மாணா ஸ்கீம் லைஃப். ஓகே. சோ காதி தான் முக்கியம், காதி உடைகள் தான் அணியணும், ஃபாரின் குட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் இது. இதுலதான் வந்து நம்ம பெரியார் வந்து 80 வயசு அவங்க அம்மாவையும் டார்ச்சர் பண்ணி வயசான பாட்டியையும் டார்ச்சர் பண்ணி காதி தான் போடணும்னு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. நம்ம கிளாஸ்ல கூட பார்த்தோம். டு யூ ரிமெம்பர் திஸ்? ஓகே. சோ இதுல பற்றாக்குறைக்கு பண்டில் பண்டிலா வாங்கிட்டு போய் இருக்கிற எல்லாருக்கும் ரோட்ல விற்க ஆரம்பிச்சிருந்தார். ஓகே, ஃபைன். மை டே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நமக்கு செஷனோட டைமிங் நான் இப்பவே சொல்லிடுறேன். Tomorrow morning 9 a.m. you have polity, 9 a.m. to 10:30. Again 11 a.m. you have geography, and then at 12 p.m. you have reasoning class. Okay, so tomorrow you have 3 classes, and morning டெஸ்ட் வச்சிடலான்னு பார்த்தேன். பட் பாவன்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு காலையில் நான் டெஸ்ட் வைக்கல. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஷேர் ஆகும். கூகுள் ஃபார்ம்ல நீங்க டெஸ்ட்டை போடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே வி வில் ஹேவ் அ டிஸ்கஷன். நாளைக்கு நைட்டே கூட டிஸ்கஷன் இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் யோர் கிளாஸ் ஸ்கெடியூல். ஆஸ் ஐ செட் பிஃபோர், இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் டைமிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன். காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷனா ஸ்டைலிஷ் அணி எத்தனை வாட்டி டெஸ்ட் போர்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சிட்டிசன்ஷிப், எஃப்ஆர், டிபிஎஸ்பி, எஃப்டி, அதுக்கு ஸ்கூல் புக்கும் சொல்லியாச்சு. ஸ்கூல் புக்கும் கவர் ஆகுது. ஐ திங்க் அன்னைக்கே சொன்னனே. சம்படி நம்ம ஹோஸ்ட் நம்மளோட சிலபஸ் அப்படியே போஸ்ட் பண்ணப்பா. பிளானிங் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ், இட்ஸ் பிளானிங், பெரியார், அண்ணா, இதெல்லாம் சேர்த்து டெஸ்ட் நாளைக்கு. உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு டைம் கேப் விட்டதே இல்லைன்னா நான் இன்னொரு கிளாஸ் போட்டு ஜியாகிரபி நான் இன்னைக்கே முடிச்சிருப்பேன். இவ்வளவு டைம் கேப் நான் விட்டதே நீங்க படிக்கணும்ட்டு, ஸ்கூல் புக் படிக்கணும், நம்ம சிலபஸ் படிக்கணும், நோட்ஸ் படிக்கணும், இவ்வளவு படிக்கணுமே. உட்காந்து படிப்பீங்கன்னு பார்த்தா என்ன படிக்கணும்னு கேக்குறீங்க. நீங்க படிச்சீங்களா இல்லையா? சி, உங்களுக்கு ரொம்ப பிளான் பண்ணி நான் நகர்த்திட்டு போயிட்டு இருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு உங்களுக்கு லைனா கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளாஸஸா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாதான் அடுத்த ஹாஃப் நீங்க அதை படிக்கணும். அடுத்த ஹாஃப் நீங்க படிக்கணும். அதை இல்ல ஒர்க்கிங் பீப்புள் அடுத்த ஹாஃப் அதை பார்த்துட்டு நைட் உட்காந்து படிச்சாகணும்ல. அடுத்து நீங்க ஈவினிங் டெஸ்ட் முடிச்சுட்டு உட்காந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்து முடிக்கணும். ஓகேங்களா? we have a scheduled planned move. இந்த 1 monthல நம்ம நிறைய விஷயங்கள் முடிச்சாகணும். அதுக்காக சொல்றேன். வேணும்னா உங்களுக்காக ஒரு கிளாஸ் வேணா 7 மணிக்கு மாத்திடுறேன். 7 o'clock ஒரு கிளாஸ், 8 o'clock ஒரு கிளாஸ் மாத்திடுறேன். 12 இந்த கிளாஸ் 12 o'clock தான். ஓகே.
மார்னிங் படிக்க டைம் வேணுமா? ஆஃப்டர்நூன் படிக்கணும். அப்படியே ஈவினிங் ஃப்ரெஷ்ஷா டெஸ்ட் எழுதிடுறோம். சரியா? ஈவினிங் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் தான். நீங்க அதுல ஃபில் பண்ணிக்கலாம். பிரச்சனை இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஓ 7 AM கிளாஸா? டைப்ரைட்டிங் கிளாஸ். ஒருத்தர் டைப்ரைட்டிங் கிளாஸ் நீங்க ஒருத்தர் ஆபீஸ் போகணும்ன்றீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? ஃபேக்கல்ட்டியோட அவைலபிலிட்டி தான் கிளாஸ். இதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன்ல, அப்பதான் என்ன ரெக்கார்டிங் பாருங்க வந்துட்டு. சாரி, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஒரு நிமிஷம். 5 2 3 and 5. சோ இந்த கேள்வி எங்கெல்லாம் கம்யூனல் ரிசர்வேஷன் பத்தி அவர் முன் வச்சார் அப்படின்றது தான். சரியா? சோ இதுக்கு ஆன்சர் சி. சேலம், மதுரை, திருச்சி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதான் ஆன்சர். சேலம், திருச்சி, மதுரை. ஓகே. ஆனா மத்த இடங்கள்லயுமே சில நேரங்கள் வச்சிருக்காரு. ஓகே. பட் எங்கேயுமே அவர் சொன்னதை மதிக்கவே இல்லை. அதான் உண்மை. நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? சுசீதனம்ல அன்டச்சபிலிட்டிக்காக பாடுபட்டார். வைக்கம்ல டெம்பிள் என்ட்ரிக்காக பாடுபட்டதுனால வைக்கம் ஹீரோன்னு பேரு. பெரியாருக்கு புத்திசம் ஐடியாலஜி தான் பிடிக்கும். அதனால அதை மட்டும்தான் அவர் இன்சிஸ்ட் பண்ணார். டூ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவரு அன்டச்சபிலிட்டிக்காக சுசீதரன் அப்படின்ற இடத்துல, சுசீதனம் அப்படின்ற இடத்துல பாடுபட்டார். ரெண்டாவதும் கரெக்ட் தான். வைக்கம் அப்படின்ற இடத்துல அன்டச்சபிலிட்டி அண்ட் டெம்பிள் என்ட்ரிக்காக பாடுபட்டிருப்பார். ஸோ ஹி வாஸ் கால்ட் அஸ் வைக்கம் ஹீரோ. அதுவும் கரெக்ட். ஆனா புத்திசம் மட்டும் தானே அவரை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாரு. அது நான் கொடுக்கல. புத்திசம், ஜெயினிசம் ரெண்டுமே. கேரளா, கோட்டயம் இல்லையா மேம்? இது சி விரோனிகா அவர் வந்து அன்டச்சபிலிட்டிக்காக பல இடத்துல பாடுபட்டு இருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கம் பத்தி மட்டும்தான் படிக்கிறோம். இந்த இடத்த பத்தி மட்டும்தான் படிச்சு வச்சிருக்கோம். அதான் சொல்ல நம்ம ஸ்கூல் புக்ல இது மட்டும் தான் இருக்கு. பட் இந்த சுசீதரம்ன்ற இடத்துல பாடுபட்டிருக்காரு நிறைய இடத்துல. தட்ஸ் வை ஒவ்வொரு டெஸ்டும் போதும் ஒவ்வொரு அடிஷனல் டேட்டாஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம நோட்ஸ்ல இல்லாத சில நியூ ஃபேக்ட்ஸ் வரும்போது நீங்க அதுல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க. புத்திசம் அண்ட் திருக்குறள் ஐடியாலஜிஸையும் பின்பற்றிருப்பார். ஓகே. அண்ட் ஜெயினிசம் ஐடியாலஜியும் பின்பற்றிருப்பார். அண்ட் இவர் அந்த அவரோட டைட்டில் நாயக்கர் அப்படின்ற டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Who was the founder of the journal Bala Bharati?
ஷார்ட்கட்டு. என்ன வேகமா ஆன்சர் வருது இதுக்கு மட்டும். வாசுதேவ். இப்ப மட்டும் மனசு நிம்மதியா இருக்குமே. அப்பா, தெரிஞ்சுதா இருக்கா அப்படின்ட்டு. ஓகே. So the authority of magazine the journal Bala Bharati was given to Anna in 1936, which was started by Basudev. Okay. Next. Which of the following is the first poem of Anna? இதுல இருக்கிறது எல்லாமே அண்ணாதுதான். காங்கிரஸ் ஊழல். ஓ, கவிதையா எழுந்தது ஊழல் தானா? நவயுகம் இல்லையா? கொக்கோ இல்லையா? நன் ஆஃப் த அபவ் மேம். மேல இருக்கிற எதுவுமே போயம் இல்ல மேம் அப்படின்றீங்க. ஏஸ் ஆன்சர். Anna's first short story named Kokkalakko was published in Ananda Vigadan magazine 1934. So Kokkalakko was a short story. And his first poetry was Congress Wooden, and it was published in Vidudalai magazine. Okay. So Kokkalakko வந்து short story, Congress Woodenன்றது poem. Okay. Who among the following is called political twins? என்னப்பா நம்ம நோட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஃபிங்கர் டிப்பாவா படிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு ஆள் கூட தப்பா ஒரு வார்த்தை கூட போட மாட்டேன்றீங்க இந்த கொஸ்டினுக்கு. ஐ எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் ஒன். வெரி குட். பாலசுப்ரமணியன் அண்ட் டிவி நந்தன். அப்ப இருங்க, நாளைக்கு டெஸ்ட் பேப்பர் இன்னும் கொஞ்சம் கிளாஸ்ல அப்படி லெசன் பின்ன 2 கிளாஸ் எடுத்திருக்கோம்ல. Fine. The editor of magazine Sunday Observer by P. Balasubramaniam and the editor of the journal Justice by T.V. Nandan helped Anna to join the party. இவங்க 2 பேர் தான் அண்ணாவை வந்து கட்சியில சேர சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்கள பொலிட்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லிருப்பாங்க. I think you people would have received something about unit 6 with 50 questions. Yes? அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்த 50 questions ஒரு செட் வந்துடும். ஓகே. Fine. Which of the following is the first short novel of Anna? You mean Komalathin Kovalan? Oh. நல்லா யோசிச்சீங்களா? யோசிச்சுதான் போட்டீங்களா? சோ இங்க நம்ம கேட்டது ஷார்ட் நாவல். ஆனா வீங்கிய உதடுகள் இஸ் த ஃபர்ஸ்ட் நாவல். ஓகே. அண்ணாவோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாவல் இஸ் கோமலத்தின் கோபம். ஆக்சுவலி அங்கே நான் தப்பா டைப் பண்ணிட்டேன். கோவத்துக்கு கோவல்னு போட்டேன். அண்ட் வீங்கிய உதடுகள் இஸ் த ஃபர்ஸ்ட் நாவல். இது 2யும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் மேகசின் தான் பாலபாரதி, இப்ப நம்ம பார்த்தோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் டிராமா இஸ் சந்திரோதயம். ஓகே. சோ இது 3மே நமக்கு முக்கியம். சோ அந்த ஃபர்ஸ்ட் நாவல், தென் ஷார்ட் நாவல், டிராமா, அடுத்து என்ன இன்னொன்னு பார்த்தோமே, வாட்ஸ் தட்? ஸ்டோரியா? போயம். ஓகே. சோ நாவல் வந்து பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கு நாவல். ஓகே. ஷார்ட் நாவல் போச்சிட்டு போயிடுச்சு, கோவம். போயம் ஊழலா இருக்கு ஒரே. ஓகே. டிராமா உதயம் ஆயிருக்கு இப்பதான். சோ இனி நம்ம அதை மறக்கவே கூடாது. இதான் நமக்கு க்ளூ வேர்ட். ஓகே. எஸ்ஸே அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது 4த்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா? ஏன்னா இது நாவல், ஷார்ட் நாவல்.
இது கவிதை. டிராமானாலே கவிதை இருக்கணும். அப்ப கவிதைக்கும் டிராமாக்கும் லிங்க் இருக்கு. அதனால ரெண்டையும் ஒன்னா சொன்னேன். திரும்ப இன்னொரு வாட்டி ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். நாவல் வீங்கி இருக்கு. ஓகே, நாவல்னாலே பெருசா இருக்கும்ல, அதனால வீக்கமா இருக்கு, பெரிய புக்கா இருக்கு. ஷார்ட் நாவல் கோவமா இருக்கு, கோச்சிட்டு போயிடுச்சு. ஓகே, போயம் ஒரே ஊழல் கலந்த போயமா இருக்கு. அண்ட் டிராமா இப்பதான் உதயமே ஆயிருக்கு. ஓகே, சந்திரோதயம். அண்ணானாலே உதயம், உதய சூரியன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வழியில we have lots of data. நம்ம குட்டி பிரெயின்ல எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க சொல்லுங்க? 1 மந்த்ல நம்ம ஸ்மார்ட் அப்ரோச்ன்றது, ஸ்மார்ட் பிளான்ன்றது இதான். இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் ஜியோகிராஃபி கிளாஸ் பாருங்க. போன ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிவிஷன் கரெக்டா முடிச்சிட்டீங்கல்ல? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபிங்கர் டிப்ல இருக்கீங்களா? அடுத்து ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா அதுல? Have you all completed geography first chapter of Tamil Nadu? அதுக்கு மட்டும் பதில் வர மாட்டேங்குது. ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், அது ஞாபகம் இருக்கட்டும். அடுத்த சாப்டரும் முக்கியம். ஃபைன். இப்ப இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுல தப்பானது என்னன்னா, அண்ணா ஜாயின் ஜஸ்டிஸ் பார்ட்டி டியூ டு த ஐடியாலஜி ஆஃப் பெரியார்னு இருக்கு. கிடையாது. இப்பதான் நம்ம படிச்சோம். 2 பேரோட சப்போர்ட்ல தான் அவர் சேர்ந்திருப்பார். பெரியாரோட இன்ஃபுளுன்ஸ்ல கிடையாது. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல ஐ மீன் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மோட்டோ கேஸ்ட்லெஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு மோட்டோ இருக்கும், ஞாபகம் இருக்கா? அந்த ஐடியாலஜினால தான் ஜாயின் பண்ணியிருப்பார். ஓகேயா? அண்ட் இவரோட ஃபர்ஸ்ட் எஸ்ஸே பெண்கள் சமத்துவம். அது எந்த மேகசின்ல பப்ளிஷ் ஆச்சு? தமிழரசு. மாசிலாமணி முதலியாரோட தமிழ் அரசு. சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஸே எழுதும் போதே பெண்களை பத்தி டெப்தா எழுதியிருக்காரு. ஓகே, எதுல? தமிழ்ல எழுதியிருக்காரு. மாசிலாமணி. மாசிலாமணிக்கு பல ஷார்ட்கட் வைக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. மணிமணியா எழுதியிருக்காரு. அதுதான் நானும் நினைச்சேன். அதாவது பெண்களை பத்தி தமிழ்ல மணிமணியா எழுதியிருக்காரு இல்லையா அண்ணா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எஸ்ஸே. ஓகே, சோ அப்ப நீங்க ஏதாவது என்னடா இது மேம் எல்லாத்துக்கும் ஏதாவது இப்படியே ஏடா கூடமா ஷார்ட்கட் சொல்றாங்களேன்னு நினைச்சிட போறீங்களோன்னு பார்த்தேன். பட் தேர் இஸ் நோ அதர் கோ. திஸ் குட் பி a better shortcut to remember the essay. Again I'm repeating. எஸ்ஏ அவர் எழுதின ஃபர்ஸ்ட் எஸ்ஏ இஸ் அபவுட் பெண்கள். அவர் எழுதினது தமிழ் அரசு அப்படின்ற மேகசின்ல. அண்ட் மாசிலாமணி தான் அந்த மேகசினோட ஓனர். இப்ப இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவர் எழுதின எஸ்ஏ பெண்களை பத்தி தமிழ்ல மணிமணியா. பெண்கள், பெண்கள் சமத்துவம், தமிழரசு, மாசிலாமணி. கிளியர்? ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நம்புறேன். Who among the following called Anna as the brainchild of Justice Party? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா பெரியார்ல மட்டுமே நமக்கு 10 கொஸ்டின் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ வந்துடும். இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு நம்ம நோட்ஸ்ல மிஸ் ஆயிருந்தா இதை எடுத்து அங்க எழுதி வச்சிருங்க. ஓகே, எதுக்கும் அண்ணா ஜஸ்டிஸ்க்கு அப்புறம் 2-3 பேஜ் விட்டு வச்சிருங்க பிளாங்கா. ஏதாவது புது புது டேட்டா சொல்லிக்கிட்டே இருப்பேன், கண்டுபிடிச்சு நியூஸ் பேப்பர் மேகசின் அது இதுன்ட்டு ஃபில் பண்றதுக்கு தேவைப்படும். எக்ஸாக்ட்லி, வரதராஜலு said it. நெடுஞ்செழியன்லாம் பாத்தீங்கன்னா
கலைஞர், நெடுஞ்செழியன், அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் திருவொற்றியூர் சண்முகம் அவங்க வீட்டுல மீட்டிங் போட்டு செப்டம்பர் 17, 1949 மீட்டிங் போட்டு அன்னைக்கே நம்ம ராபின்சன் பார்க்ல ஒரு மீட்டிங்க போட்டு டிஎம்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சுதா? Which of the following was the novel of அண்ணா? மாட்டணுமா? ஐயோ, இதெல்லாம் நம்ம பார்க்கலையே. Who is that? Somebody speaking. சரி. The answer B. மக்கள் தீர்ப்பு. அவரோட சில நாவல்ஸ் பாருங்க. ரங்கூன் ராதா, கலிங்கத்து பரணி. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது சொல்றேன் பாருங்க, இந்த ரங்கூன் ராதா பிடிக்கும். அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து பார்வதி தசாவதாரம், ஓகே, குமரி கோட்டம், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான பேர், அதுக்காக சொல்றேன். அப்போ ஆர்ஆர் ரங்கூன் ராதா, பிகாஸ் வி நோ ஆர்ஆர் பிரியாணி இஸ் வெரி ஃபேமஸ். தென் குமரியில கோட்டையை பிடிக்கணும், குமரி கோட்டம். நோ அமாவதி, இட்ஸ் நாவல். அதான் புக்கு, நாவல்ல. நம்ம இப்ப கொஸ்டினே நாவல் பத்தி தானே. ஓகே. தென் மக்கள் தீர்ப்பு, வேலை மாளிகையில், வெள்ளை மாளிகையில், தப்பா சொல்றேன், வெள்ளை மாளிகையில். ஓகே. வண்டிக்கார மகன், கடைசி கனவு, இதெல்லாம் டிஃபரெண்டான நேம்ஸ். ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு இதுல மேக்சிமம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ரங்கூன் ராதா, மக்கள் தீர்ப்பு, வெள்ளை மாளிகை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாவல்ஸ் ஆஃப் அண்ணா. அதனால இதைதான் கேட்க வாய்ப்பு உண்டு. சரியா? கீழே இருக்கக்கூடியவை சரியானவை. இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப குழப்பல. ஏற்கனவே இது கொஞ்சம் கஷ்டமான டாபிக்னு சொல்லிட்டு இன்கரெக்ட்லாம் நான் கேட்கல. ஸோ கரெக்ட் மட்டுமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. In 1951, the first DMK state conference was held in Chennai, which was headed by C.N. Natarajan. At this conference, DMK decided not to participate in the election. அடுத்த கான்ஃபரன்ஸ் தான் திருச்சியில நடக்கும். அதுலதான் 1957ல எலெக்ஷன்ல நிக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இதுல என்ன பியூட்டினா, இந்த கான்ஃபரன்ஸோட கடைசியில அவர் கொடுப்பாரு பாருங்க ஸ்டேட்மெண்ட், கண்ணீர் துளிகளே என் கண்ணின் மனிதலேன்ட்டு. அந்த வார்த்தை, இந்த வார்த்தையில விழுந்துருவாங்க மக்கள். புரிஞ்சுதா? ஓகே. Which of the following was Anna's corner protest? 3 corner protest. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு ஆர்த்தி. ஒன், டூ அண்ட் த்ரீ இதெல்லாம் இல்ல, 3 தான். நான் என்ன சொன்னேன்? நேருஜி டிகேவியும் டிஎம்கேவியும்
சைல்டிஷ், நான்சென்ஸ் அப்படின்னு திட்டிடுவாருன்னு சொன்னல. மூளை இல்லாத நான்சென்ஸ் ஃபெல்லோஸ், இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு திட்டுவாருன்னு சொன்னா, அது ஏன் திட்டுவாருன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் ஹிந்தி போர்டு வச்சிருப்பாங்க. ஹிந்தி போர்டெல்லாம் நம்ம ஆட்கள் போய் அடிச்சு உடைச்சு கிழிச்சிருவாங்க. இருக்கிற நேம் போர்டெல்லாம் கிழிச்சா எப்படா பேர் தெரியும் அப்படின்ட்டு அந்த செயலுக்காக நம்மள திட்டிருப்பாரு. அதெல்லாம் எதிர்த்து தான் போராடுவாங்க. புரிஞ்சுதா? Damaging the boards in railway station by DK and DMK. Clear now? Yes? I hope so. You are clear now. Okay? So, நம்மளோட நெக்ஸ்ட் கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 4க்கான அட்மிஷன் பற்றி கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அடுத்த அட்மிஷன் டேட்டு நமக்கு மே 26க்கு மேலே 6th தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஃபுல் ஃப்ளெஜ் டார்கெட் டார்கெட் G1 தான். அடுத்து அட்மிஷன் வில் ஸ்டார்ட் ஓன்லி இன் May 26. ஓகே ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் டார்கெட் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம நோட்ஸில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு ஸ்கெடியூல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, குட் நைட்.